பிஸ்மில்லாஹில்லதி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா அலா ரசூலுல்லா. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹுவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று நடக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மௌலவி எஸ் பஷீர் ஃபிர்தௌசி, இமாம் மஸ்ஜித் இப்ராஹிம் அவர்களையும், இஸ்லாமிய அழைப்பாளர் பாலை எஸ் ரஃபீக் ட்ரிப்ளம்கே நிறுவனர் மாநில தலைவர் அவர்களையும், இஸ்லாமிய அழைப்பாளர் அர்கானுல் ஈமான் தர்பியா வகுப்பு உஸ்தாத் எம் ரஹ்மத்துல்லா இமாம் மஸ்ஜித் மாலிக் அவர்களையும், மரியாதைக்குரிய இமாம் ஜுபைதார் இமாம் மஸ்ஜிதே அமீரி அர்கானுல் இமாம் நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதே அமீரி ஜமாத்தார்களுக்கும் மற்றும் மஹல்லாவாசிகள் மற்றும் அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரையும் அர்கானுல் ஈமான் டீம் சார்பாக என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. முதலாவதாக கிராத் ஓதி ஆரம்பம் செய்வதற்கு மதரஸ்துல் முஸ்லிமின் மாணவர் சமீர் அவரை அன்போடு அழைக்கிறேன். இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஃபபத்குரூன் அதுகுரூன் ஃபக்குரு லிவலா தக்ஃபுரூன். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடன் தொழுகையுடன் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான். இங்கே அர்கானுல் ஈமான் வகுப்பை பற்றி தெரியாத, அந்த வகுப்பிற்கு வராத நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த அர்கானுல் ஈமான் என்னதான் அங்கே நடக்குது, ஆண்டு விழாங்கிறாங்க, போஸ்டர் ஓட்டுறாங்க, வீடியோ போடுறாங்க, என்னதான் படிக்கிறாங்க, ஒன்றும் புரியலன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லத்தான் இந்த வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அடுத்தடுத்து வந்து பேச தயாராக இருக்கிறாங்க. அனைவரும் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து செவித்தாழ்த்து கேட்டு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அர்கானுல் ஈமான் டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அறிமுக உரை மரியாதைக்குரிய இமாம் ஜுபைதார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மஹல்லாவாசிகளே, அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது சிற்றுரையை துவங்குகிறேன். எங்களின் மியாகான் தைக்கா மஸ்ஜிதில் அமீரி பள்ளிவாசல் பல வருடங்களாக இருக்கிறது. எங்கள் பள்ளிகள் தொழுகை மாத்திரம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது உங்கள் மத்தியில் நாங்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியாக இங்கு அமைந்திருக்கிறது என்றால் உண்மையிலே நினைத்து பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பேர் உண்மையும் எங்களுக்கு விளங்குகிறது. ஒரு மஹல்லா என்பது ஒரு பள்ளிவாசலில் தொழுகை என்பது மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் போதுதான் அங்கு ஒரு ஜமாத் உருவாகிறது.
அதுவும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உருவாகுவது தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக அமைந்து விடுகிறது. அதை நாங்கள் இன்று யதார்த்தமாக கண்கூடாக காண்கிறோம். எப்பொழுது எங்களுக்கு இந்த அர்கானுல் ஈமான் வகுப்பு ஆரம்பமானதோ அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் மத்தியிலே கல்வி அறிவின் வளர்ச்சியும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலே நல்ல மாற்றங்களும் இன்றும் மகிழ்ச்சிக்குரிய பல விஷயங்களும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் இந்த நிகழ்ச்சியை 4வது ஆண்டாக கொண்டாட நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். கடந்த 3 வருடங்களாக பள்ளி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, மிகவும் சுருக்கமாக. ஆனால் இப்பொழுது பொதுவெளியில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எங்கள் மீது இருக்கிறது. அதனால்தான் இந்த எம்எஸ் மஹாலில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் சிறப்பான முறையில் பல நிகழ்ச்சிகளை முதல் அமர்வில் நிகழ்த்தி காட்டினார்கள். அதில் ஒரு பகுதியாக இப்பொழுதும் இஸ்லாத்தின் அடிப்படையை அக்கீதாவை எடுத்துச் சொல்வதில் ஒரு அருமையான நாடகம் நடக்க இருக்கிறது. ஆனால் பெயர்தான் நாடகம், ஆனால் சொல்வதெல்லாம் சத்தியம். ஆகையால் இது போன்ற மாற்றங்கள் நம் சமுதாயத்தில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை இங்கு நான் பதிவு செய்கிறேன். எங்களை இந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருளுக்குரிய பாதையில் செல்வதற்காக வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் இன்னும் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக காரணமாக பின்புலமாக இருந்தவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக நடந்து அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக எனது சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இமாம் மரியாதைக்குரிய சுபேதார் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக அர்கானுல் ஈமான் தர்பியா வகுப்பு மாணவ மாணவிகள் உரை ஆரம்பமாக இருக்கிறது. அதில் முதலாவதாக துவக்க உரை பர்வீன் பானு அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரிகளே, அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் மதரசத்துல் முஸ்லிமீனின் மாணவ மாணவிகளே, எங்கள் அர்கானுல் ஈமான் வகுப்பின் அங்கத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெருங்கருணையினால் எங்கள் அர்கானுல் ஈமான் வகுப்பின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் எனது சில கருத்துக்களை உங்களிடையே பதிவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் எத்தனையோ விழாக்கள், உரைகள், மேடை நிகழ்ச்சிகள் அப்படிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விழாவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதை நான் முதல்ல பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு விழாவுக்கு பின்னால் எந்த அட்மிஷனுக்கான அழைப்பும் இல்லை, எந்தவித பொருளாதார திரட்டுதலும் கிடையாது. இது அல்லாஹ் எங்களுக்கு ஈமானையும் நேர்வழியையும் காட்டி தந்ததற்காக அல்லாஹுக்கு நன்றி கூறும் ஒரு திருவிழாவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவனது புத்தகமான அல் குர்ஆனில் அத்தியாயம் 51 56வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். வணங்குதல்லாம் என்னங்க? நமக்கு தோன்றது என்ன? நம்ம தொழுறோமே. ஆமாங்க, தொழுகையும் ஒரு வணக்கம்தான். மறுமையில் முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான் இருக்கும். தொழுகையே இல்லாத ஒரு மனிதனோட நிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவனோட மவுத்து, அதாவது மரண தருவாய் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுற வணங்குதல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நிலைகளிலேயுமே அல்லாஹ்வை
அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளோட செருப்போட வார அருந்தா கூட நம்ம அல்லாஹ்கிட்ட உதவி தேடணும். இதை நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு இதை எத்தி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நினைவோட வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இஸ்லாமிய அகீதா அடிப்படை கல்வி மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த கல்வி முறை தான் எங்களுக்கு எங்களோட வகுப்பில் கற்றுத்தரப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஹதீஸ், இன்னமல் அமலு மின் நிய்யா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்ததே. எண்ணங்கள் எங்கே தோணும்? நம்மளோட உள்ளங்களில் தோணுது. அந்த உள்ளங்கள் சீரானால் மட்டும்தான் நம்மளோட செயல்கள் சீராகும். செயல்கள் சீராகணும்னா என்ன பண்ணணும்? எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் குறிப்பிடுற வணங்குதல்கிற பண்பு. இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வெற்றிக்கான வாழ்க்கையாக அமையும். நம்மளோட குடும்பமும் சூன குடும்பமாக மாறுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வழி கிடைக்கும். இங்கே நடக்கிற மாதிரி தொடர் கல்வி அமர்வுகள், அதாவது வகுப்புகள் எல்லா இடங்கள்லையுமே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றால் மட்டும்தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு விதவிதமான தலைப்புகளில் பெரிய பெரிய பயான்கள்லாம் நடக்குது. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. இதுதான் யதார்த்த உண்மை. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், இதை பற்றி எல்லாரும் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா ஷிர்க்கு, கொலை, கொள்ளை, மது, சூது, விபச்சாரம் எல்லாமே உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ஷிர்க்குலாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்குமே ஒவ்வொரு சிலைகளை வச்சுருந்தாங்க. காபத்துள்ளால மட்டுமே கிட்டத்தட்ட 360 சிலைகள் வச்சு வணங்கியிருக்காங்க. அப்போ ஷிர்கோட உச்சகட்டம் எந்த அளவு இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கணும். அடுத்து கொலை, உயிரோட பெண் குழந்தைகளை புதைக்கிற ஒரு சமூகமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. விபச்சாரம், அதை பற்றிலாம் இப்படி பொது வழியில் பேசுகிற அளவுக்குலாம் இல்லை. அது அவ்வளோ மோசமான விஷயங்களையா யாருமே அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட யாரையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தவறாகவே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியா இறக்குறான். அவங்களுக்கு வஹியையும் அறிவிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்தது அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஃபர்ஸ்ட் ஷிர்க்கை தவிர்க்கிறதுக்கான வசனங்களை தான் அல்லாஹ் இறக்கியிருப்பான்னு நம்ம நினைப்போம். நெக்ஸ்ட் விபச்சாரத்தை தடுக்கக்கூடிய வசனங்களை இறக்கியிருப்பான்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் இறக்குனது அல் குர்ஆனோட 96வது அத்தியாயம் சூரா அலக்கு. அதோட முதல் 5 வசனங்களை தான் அல்லாஹ் இறக்கினான். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் இன்ன ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ர வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மேலம் யாலம். இந்த 5 வசனங்கள்லையுமே அல்லாஹ் குறிப்பிடுறது என்னன்னா கல்வியை தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான். அந்த கல்வியோட விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம்? கல்வியை கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கோமா? கல்வியை கற்றுக்கொள்பவர்களாக இருக்கோமா? கல்வியை தேடுபவராக இருக்கிறோமா? இல்லை அல்லாஹ் ரசூலோட வழியில் நம்மளையே அது அப்படி வாழ்கிற மக்களாக இருக்கிறோமா? இதுதான் நமக்கு நாமே கேட்க வேண்டிய முதல் கேள்வி. அடுத்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறான். நபியே, நீர் மக்களை பார்த்து கேட்பீராக, கல்வி கற்றவரும் கல்வி கற்காதவர்களும் சமமாகுவார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறான். இந்த கொஸ்டின் யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினரான நமக்கு தான் இந்த கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் 2. நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய 2வது கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தான் கல்வி விஷயத்துல நம்மளோட படித்தரம் என்னங்கிறது நம்ம உணர முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இந்த வகுப்புக்கு வந்து நாங்கள் ஈமான்னா இஸ்லாம்னா அதாவது ஏவலிக்கும் வழிகாட்டுதல் வித்தியாசம் என்னன்னு கற்றுக்கிட்டோம். ஈமானோட அடிப்படை அம்சங்கள் 6 அம்சங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நாங்கள் படிச்சுட்டு வரோம். இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நாங்களும் தொழுகையாளிகளாக வந்திருக்கோம், நோன்பாளிகளாக வந்திருக்கோம். எங்களில் சிலர் நாங்கள்
கல்வி வகுப்புக்கு நம்ம வந்தோம். எதுக்குன்னா நம்ம பண்ணுற விஷயங்களோட நம்ம அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் நிறைய மக்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்திருப்போம். எங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் புதுமையாக வந்தவங்க தான். இந்த வகுப்புக்கு வந்து நாங்கள் உணர்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, குடும்ப உறவுகளுக்கு இடையில நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, உறவுகளை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வோட கல்வியால் வந்த எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் சொத்து. புரியுதுங்களா? உலகத்தில் வாழ்கிறப்போ சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் பெரிய சொத்து இல்லை. மனிதர்களை சம்பாதிக்கிறதும் அதை விட அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ, எப்படி வாழ்ந்து காட்ட சொல்லியிருக்கானோ அதன்படி வாழ்றதுனால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி கற்றுக்கணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 25 கோடி முஸ்லீம்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 25 கோடி முஸ்லீம்களும் அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராக தான் நம்ம வாழ்கிறோமா? இந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கணும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து நாம எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று எனக்கு பர்சனலாக தோணுதை நான் எங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது எப்போ தோணுச்சுன்னா, இந்த நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துச்சுல, அந்த டைமில் எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு. அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபில்அப் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம நிறைய மெனக்கெட்டு அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது தப்புன்னா நான் சொல்ல வரல, அது கரெக்டு தான். அதே மாதிரி அல்லாஹ்வால அங்கீகாரம் கொடுக்கப்படும் மூமின்கள் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குதான்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? இது நமக்கான கொஸ்டின். எனக்கு தோணுன இந்த கேள்வியை நான் உங்களுக்கே எத்தி வைக்கிறேன். நீங்களும் யோசிங்க. யோசிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இதுதான் 4வது கொஸ்டின். உங்கள் முன்னாடி நான் 4 கொஸ்டின்ல சமைச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நமக்கு நாமே விடைகளை தேடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அபுதாபுல வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு அமர்பவர்களாக இருந்தோம். அவர்கள் எங்களுக்கு முதலில் ஈமானை கற்றுத்தருவார்கள், அடுத்து குர்ஆனை கற்றுத்தருவார்கள். இதன் மூலம் நாங்கள் இஸ்லாமையும் படித்தோம். இதுதான் அல்லாஹ்வோட ரசூல் நமக்கு கற்றுத்தந்த கல்வி முறை. எங்களுக்கும் இங்கே முதல்ல அர்கானுல் ஈமான் வகுப்பு தான் ஆரம்பமானது. அதுக்கப்புறம் தான் மதரசத்துல் முஸ்லீம் ஆரம்பம் செய்யப்பட்டது. இதில் சின்னவங்க பெரியவங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 3 தலைமுறையான மக்கள் வந்து ஓத கற்றுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் படிச்சுட்டு ஓதிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த வகுப்பு எங்கள் மஹல்லாவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் மஹல்லாவோட சில இளைஞர்களும் அவர்களது குடும்பத்தினருக்கும், எங்களுக்கு கல்வி தேடி வந்து கற்றுக் கொடுக்குற எங்கள் உஸ்தாதுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் அதிகம் அருள் செய்வானாக என்று துவா செய்த வண்ணம் எனது உரையை நிறைவு செய்கிறேன். பாக்கிதாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கும் எல்லோர்களுக்கும் என்னோட முதல் கனிவான சலாமை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்றும் நிலவட்டுமாக என கூறி எனது உரையை ஆரம்பிக்க செய்தேன். அல் குர்ஆன் அகில உலகத்திற்கெல்லாம் ஓர் அருள்குடை. உண்மையான முஃமின் என்றால் யார்? அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளம் நடுங்க வேண்டும், உள்ளத்தில் பயம் தர வேண்டும். குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் கலாம் என்று ஏன் நமக்கெல்லாம் புரியவில்லை? இதற்கென்று ஒரு தனி மதிப்பும் அந்தஸ்தும் உள்ளது. நம் சமுதாயத்தில் உலமாக்கள் எல்லாம் இந்த குர்ஆனை எங்கு வைத்து பார்த்தார்கள் தெரியுமா? இன்று நம் சமுதாயத்தின் மக்கள் எல்லாம் இந்த குர்ஆனை எங்கு வைத்து பார்க்கின்றோம் தெரியுமா? இந்த குர்ஆனுக்கென்று ஒரு தனி மதிப்பும் அந்தஸ்தும் கண்ணியம் மகத்துவம் எல்லாம் நம் உள்ளங்களில் இருந்து தூரமாகிக் கொண்டே இருக்கின்றது. சும்மா கிடைக்கவில்லை இந்த குர்ஆன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நம் உம்மத்தையே அல்லாஹ் பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார். மற்றபடி நம்மளோட இலக்கு என்ன? ஒரு சொர்க்கம். எல்லாருமே சொர்க்கத்தான் எதிர்பார்ப்போம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் நிறைய திருமறையில் சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்துருக்கோமா? இல்லை. ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கான்னு சொல்லி அதை படித்து நம்ம பயந்து வாழ்கிறோமா? அதுவும் இல்லை. குர்ஆன் வரல புரியலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறதுக்கு இது துனியாவோட படிப்பு கிடையாது. இது நம்ம தீனோட படிப்பு, நம்ம மார்க்க கல்வி. ஒவ்வொருவரையும் அல்லாஹ் எச்சரிக்கும் சொல்லும் நரகத்தை சொல்லி ஒவ்வொருவரையும் குர்ஆனை படிக்க செய்யணும். அல்லாஹ் பரிசாக கொடுக்கும் சொர்க்கத்தை சொல்லி ஒவ்வொருவரையும் குர்ஆன் படிக்க செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, குர்ஆன் வசனங்களை எல்லாம் நம் மனப்பாடம் செஞ்சு படிக்க வேண்டும். பொருள் இருந்தால் அது ஒரு தனி ஒரு என்ன கதை. அந்த பொருளை யாருமே படிக்கிறது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொல்லி நம்ம பொருள் அறிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். குர்ஆன் ஓதுவது நன்மை என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுவது நன்மைனா அதை கேட்டாலே அது நன்மை. அல்லாஹ் குர்ஆன் ஓதும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளையும் தருகிறார். நல்ல சலகாக ஓதினால் 1 மடங்கு நன்மை என்றால் திக்கி திக்கி ஓதுபவர்களுக்கு 2 மடங்கு நன்மையே தருகிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு தொழுகையும் குர்ஆன் தான். எந்த குர்ஆன் வசனம் இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் பறவைகள் விலங்குகள் போல் வாழ்ந்து மரணிக்க கூடாது. நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. ஒரு நாள் கூட குர்ஆன் ஓதாமல் கழிக்க கூடாது. நாம் கல்வி நியத்து வைக்கணும். நாம் மௌத் வரைக்கும் குர்ஆன் ஓதி மரணிக்கணும் என்று நாம் கல்வி மௌத் வைக்கணும். எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் மௌத் வரும். குர்ஆனோட வாழ்ந்து குர்ஆனோட மரணிக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆகிரத் தௌபான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அமைதியை கெடுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி பேசப் போகிறேன். அதுதான் மது. மதுவை குடித்தால் தவறான வார்த்தைகள் வரும், தவறான செயல்கள் வரும், குடும்பம் சிதையும், மரியாதை குறையும் மற்றும் அறிவை மல்கச் செய்யும். அறிவை கெடுக்கும் எல்லாவற்றையும் இஸ்லாம் தடை செய்கிறது. அறிவு போனால் நல்லதை கெட்டதை தேர்ந்தெடுக்கும் சக்தி நம்மை விட்டு போய்விடும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் எப்போவாச்சும் குடிப்பேன், கொஞ்சம்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஷைத்தான் ஒருவரே ஒரே நாளில் மிகப்பெரிய பாவத்திற்குள் கொண்டு செல்ல மாட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பாவத்திற்குள் இழுத்து கொண்டு போகிறான். சைத்தானோட சூழ்ச்சியை பாருங்க. முதல்ல இது பொழுதுபோக்குன்னு சொல்லுவான், அப்புறம் கொஞ்சம் குடித்தா தப்பில்லைன்னு சொல்லுவான், அப்புறம் நம்மளை அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதையை தரக்கூடிய பொருளில் சிறிதளவும் ஹராம் தான். ஆகையால் கொஞ்சம் மது குடித்தாலும் அது ஹராம் தான். ஒரு மனிதன் மதுவை குடிக்க துவங்கினால் அவன் மீது உள்ள குடும்பத்தின் நம்பிக்கை குறைகிறது. ஒரு கணவன் குடிக்க துவங்கினால் தன் மனைவியின் கண்களில் இருக்கும் மரியாதை மெதுவாக குறைகிறது. ஒரு தந்தை குடிக்க துவங்கினால் பிள்ளைகள் அவரை பார்த்து பயப்பட துவங்குகிறார்கள். ஒரு இளைஞன் குடிக்க துவங்கினால் அவனுடைய எதிர்காலத்தின் கதவுகள் ஒன்றொன்றாக மூடப்படுகிறது. இப்படி ஒரு வீட்டில் மது நுழைந்தால் அந்த வீட்டில் இருந்து சிரிப்பும் சந்தோஷமும் வெளியேறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மது தீமைகளின் தாய் என்று. மது தீமைகளின் தாய் என்று சொல்ல என்ன காரணம்? ஏனென்றால் மற்ற பாவங்களுக்கான கதவை திறக்கும் ஒரு சாவிதான் இந்த மது. இந்த மது ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் அளிக்கிறது. மதுவிற்கு செலவழிக்கும் பணம் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு போய் சேர வேண்டியது மற்றும் குழந்தைகளின் படிப்புக்கு போய் சேர வேண்டியது மற்றும் அவர்களின் எதிர்கால சேமிப்புக்கு போய் சேர வேண்டிய பணம். ஆனால் இது போய் சேர்கின்ற இடமோ ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள். இப்படி ஒரு பலனின்றி இந்த பணம் வீணடிக்கப்படுகிறது. இப்படி 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 இப்படி
இந்த மதுவினால் ஒரு மனிதன் இவ்வுலகிலும் தோற்கிறான், மறுமையிலும் தோற்கடிக்கப்படுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 90. அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுவதும் அம்புகள் எரிந்து குறிக்கேற்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயலாகும். ஆகையால் அவற்றை விட்டு நீங்கள் இவற்றை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் மதுவை விட்டுவிட்டால் வெற்றி அடையலாம். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மதுப்பழக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். இந்த மதுப்பழக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு இஸ்லாம் அழகிய வழிகளை காட்டுகிறது. முதலாம் படி, இது தவறு, இது என் வாழ்க்கையை கெடுக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் படி, குடிக்க வைக்கும் நண்பர்களை விட்டுவிட்டு நல்ல நண்பர்களோடு சேர வேண்டும். மூன்றாம் படி, தொழுகை மனதிற்கு ஒரு பெரிய மருந்து. தீய எண்ணங்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் தொழுகை நம்மளை பாதுகாக்கும். நான்காம் படி, குடும்ப ஆதரவு. மது பழக்கத்தில் இருந்து வெளியே நினைக்கும் ஒருவருக்கு அவருடைய குடும்பம் ஆதரவாக நிற்க வேண்டும். கடைசியாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அப்துல்லா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வைப்பவராக இருந்தார். மது அருந்தியதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கசையடி கொடுத்தார்கள். ஒரு நாள் அவர் மீண்டும் கொண்டு வரப்பட்டார். அவருக்கு கசையடி கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட அவ்வாறே கசையடி கொடுக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர், அல்லாஹுவே, இவனை சபிப்பாயாக, இவன் எத்தனை முறைதான் இவ்வாறு கொண்டு வரப்படுகிறான் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை சபிக்காதீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கிறான் என்பதை நான் அறிவேன் என்று கூறினார்கள். இது புகாரி 6780 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நாம் ஒரு மனிதனை வெறுக்கக்கூடாது, அவனிடம் உள்ள கெட்ட பழக்கத்தை வெறுக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது ஒரு நிமிடம் நம் மனதை மயக்க வைக்கலாம். ஆனால் அந்த நிமிடத்தின் பின்னால் பல ஆண்டுகளின் அழிவுகள் மறைந்திருக்கிறது. மது என்பது ஒரு பானம் இல்லை, அது ஒரு குடும்பத்தை உடைக்கும் கருவி, ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய கருவி மற்றும் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதம். ஆகையால் இந்த மதுப்பழக்கத்தை விட்டு வெளியேறுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற தீய பழக்கங்களில் இருந்து பாதுகாத்து நேரான பாதையில் வழிநடத்துவானாக என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் இங்கு பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லறிவுடையோரின் பிரார்த்தனையும் அது தரும் படிப்பினையும். எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அன்பான மதரசத்துல் முஸ்லிமின் மாணவ மாணவிகளே, நாம் எல்லோர் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தவளாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் தந்த அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அத்தியாயம் 3 வசனம் 8 கூறுகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்தில் இருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. ஆமீன். நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி ஆவாய். இந்த பிரார்த்தனை தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற கல்வி அறிவுடையவர்கள் பிரார்த்திக்கும் பிரார்த்தனையாம். ஆம், நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் பொருட்கள், பெரும் சொத்துக்கள், இவையெல்லாம் நாம் மரணிக்கும் போது நம்மோடு வரப்போவதில்லை. நாம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நாம் காசு கொடுத்து வாங்கும்போது என்று பால் காய்ச்சும் போது கெட்டுவிட்டால் மனம் பெரும் வருத்தம் அடைகிறது. ஆனால் நமது ஈமான் கெட்டுவிட்டதே என்பது தெரியாமல் அதை பற்றி எந்தவித கவலையோ துன்பமோ அடையாமல் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் நன்மைக்கு கொடுப்பதில்லை. ஏன் இந்த அவல நிலை? இதற்கு காரணம் என்ன?
குழப்பமாக இருந்தாலும் உண்மையே பேச வேண்டும் என்று இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், நம்மிடம் ஈமான் இருக்கிறதா? அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது நம்மில் பலருக்கு தெரியவில்லை. இங்க பேச வந்திருக்காங்கல்ல, அவங்களோட நிலையும் இந்த அர்கானில் ஈமான் வகுப்பு ஆரம்பமாவதற்கு முன்னால் இப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ்வின் பெரும் கருணையினால் அறியாமை என்னும் பேரிருளில் இருந்து காப்பாற்றப்பட்டோம். இங்கு இந்த கல்வி ஆண்டில் 4வது ஆண்டு விழாவில் நான் இன்று உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் ஒன்றுதான். ஈமான் தெரிந்து கொண்ட பின்னால் அதை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்யாவிட்டால் நமது ஈமான் மீண்டும் பாழ்பட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள சில பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் பின்பற்ற வேண்டும். முதலில் குர்ஆனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். குர்ஆன் வகுப்பில் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அர்கானில் ஈமான் வகுப்பு மூலம் இந்த பாக்கியத்தை அடைந்திருக்கின்றோம். இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து நாம் செய்யும் அமல்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கிறதா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் கற்ற கல்வியின் அடிப்படையில் நமது இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹ்விடம் ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரார்த்தித்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தொடர்பிலேயே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், கண் இமைக்கும் நொடியில் கூட விட்டு விடாது. மக்சர் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அரசின் நிலை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், தகடு, தாயத்து, மாந்திரிகம், ஜாதகம், சகுனம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது போன்ற இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பில் இருந்து நமது ஈமானை பல்படுத்தக்கூடிய இந்த கேவலமான செயல்கள் இருந்து நம்மை பாதுகாப்பதும் நமது குடும்பத்தார்களையும் மகளாவாசிகளையும் பாதுகாக்க வேண்டும். பூ அன்புசிக்கும் அகிலிக்கும் நாரா என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். ஆம், நம் நன்மையும் நமது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இது நம் ஒவ்வொரு பேரின் மீதும் உள்ள தார்மீக கடமையாகும். நன்மை ஒன்றுதான் உலகிலும் மறுமையிலும் கண்ணியமானவர்களாக வாழ வைக்கும். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்மின் கூறிய நல்லுபதேசங்கள் நான் உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டு உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு முக்மீனின் மானம், பொருள், இரத்தம், உயிரின் முக்மீனுக்கு ஹராமாகும். ஒரு முக்மீன் மற்றொரு முக்மீன் மீது எப்போதுமே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். துரி பிரேஷத்தில் ஆய்வு செய்வது, கோல் முட்டுவது, புறம் பேசுவது, பொறாமை கொள்வது ஒரு முக்மீனுக்கு அழகானதல்ல. அது ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான செயல். எனவே நாம் முக்மீனுக்குரிய கண்ணியமான செயல்கள் செய்து அல்லாஹ்விடம் வெகுமதி வாங்க போகிறோமா? அல்லது தொழுது கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும் நிலையில் நன்மை அளிக்கக்கூடிய ஷைத்தானுக்கு பிடித்தமான செயலை செய்ய போகிறோமா? சைத்தானின் செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஈமான் பாழாகிவிடும். எனவே நாம் அனைவரும் நம்ம கிடைத்த நேர்களில் நடந்து ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌபானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdulillah wassalatu wassalamu ala rasulillah. Allahumma